இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல எல்லா பீப்புள்ஸுமே ஆன்லைன்ல ஷாப் பண்ண தான் விரும்புறாங்க. ஸோ ஆன்லைன்ல ஷாப் பண்ணணும் அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோமோ எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு கரெக்டான ப்ரைஸிங் அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த ப்ராடக்ட்டை பற்றி உள்ள டிஸ்கிரிப்ஷனை நம்ம இன்ஃபர்மேட்டிவாக வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃபர்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா அதை பேனர்லேயோ இல்லை ஒரு பாப்அப் மூலமாகவோ வெப்சைட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே கஸ்டமர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட வெப்சைட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லி இந்த சென்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறமா அதை கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷனுக்கு நேவிகேட் ஆகணும். ஸோ அதில் இருந்து அவங்க ஈஸியாக ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட் இந்த மாதிரி எல்லா ஃப்ளோவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உட்ஸ்மையான்ற ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அவங்க கார்ப்பரேட் கிஃப்ட்ஸ், அவார்ட்ஸ், ட்ராஃபீஸ், அப்புறம் கார்ப்பரேட் டிஷர்ட்ஸ் இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி உள்ள கிளைண்ட். அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நம்ம வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுலேருந்து ஈஸியாக நேவிகேட் ஆகி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரைக்கும் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வெப்சைட் வேணும்னா இந்தியா ஃப்ளோட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க.